அநியாயம் செய்தவர்களால் ஒரு காலமும் எப்பொழுதுமே மன நிம்மதியோடு வாழ முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா கொள்கைகளும் எல்லா மதங்களும் அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. இந்த ரெண்டு கடையிலும் இஸ்லாத்தை சிறப்புப்படுத்தி இஸ்லாத்தை சரிகண்டு நீங்கள் இதை பிரதானப்படுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன என்று விளங்கப்படுத்துவதுதான் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களை, நம்ம உலகத்தில் உள்ள 200 நாடுகளை பார்க்கிறோம். எல்லா நீதிமன்றங்களும் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அநீதியை நாம் என்ன செய்கிறோம்? தடை செய்கிறோம், அநியாயத்தை நாம் தடை செய்கிறோம் என்பதுதான் எல்லா நீதிமன்றங்களுடைய வாதமும். அப்படித்தானே? உலகத்திலுள்ள எல்லா கோர்ட்டுடைய வாதங்களும் என்ன? அநியாயத்தை நாங்கள் தடை செய்கிறோம், அநியாயத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டித்தான் இந்த நீதிமன்றங்களே என்ன செய்கின்றன? ஆக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் என்ன செய்கிறது? தனது கடமையை செய்கிறது என்று எல்லா நாடுகளிலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான் இது நம்ம கண்டுகொண்டிருக்கிறோம். அப்படி சொல்கின்ற அந்த சட்டங்களும் உண்மையிலேயே நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் என்ன செய்கின்றன? சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அந்த சட்டங்களோ அதாவது நீதிமன்றங்களோ அநீதியை சரியாக இந்த உலகத்திற்கு என்ன செய்யவில்லை? அறிமுகப்படுத்தவில்லை. இதுதான் அநீதி, இதுதான் அநியாயம், இதுதான் தவறான பாதை என்பதை சரியான முறையில் வரைவிலக்கணப்படுத்தவில்லை என்பது 100% உண்மை. எல்லாமே அந்த வாதத்தை வைத்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் எல்லா மனிதர்களும் இந்த வாதத்தை வைத்தாலும் அநியாயம் என்றால் என்ன என்பதை இந்த சமுதாயத்துக்கு சரியான செய்யலை, விளங்கப்படுத்தலை. அதனால தான் எந்த நீதிமன்றங்களில் போய் நம்ம நீதியை கேட்கிறோமோ, எந்த நீதிமன்றங்களில் போய் நாம் நீதியை தேடுகிறோமோ, அந்த எல்லா நீதிமன்றங்களிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான தீர்ப்பு எப்படி இருக்குது? அநீதியாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த நீதிமன்ற சட்ட அடிப்படையிலேயே அநியாயங்கள் உலகத்தில் என்ன நடப்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நீதி என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நீதிமன்றம், அதாவது நீதியும் இருக்கலாம் அநீதியும் இருக்கலாம் என்று சொல்ற ஒரு இடத்துல, ஒரு மார்க்கெட்ல, ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தா பரவாயில்ல. அந்த தவறு எங்க நடக்குது? நீதிமன்றத்தில் நடப்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நீதி என்று வழங்கப்பட வேண்டிய இடத்துல நடப்பதை பார்க்கிறோம். அரசாங்கம் அந்த அநியாயத்தை முன்னின்று செய்வதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் இந்த வாதத்தை, அநியாயத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும், அநீதி என்றால் என்ன என்பது இந்த உலகத்தில் என்ன செய்யலை? முழுமையாக விளங்கப்படுத்தப்படவில்லை. நாங்க கூட உங்களுக்கு மத்தியில் நம்ம பேசினாலும் கூட, அதாவது அநீதி உள்ள உள்ளத்துக்கு என்றைக்கு நிம்மதி கிடைக்காது அப்படி என்று இருந்தால், இந்த உலகத்துடைய பிரதானமான இலக்கே நிம்மதியா வாழ்றது தான். இந்த உலகத்துடைய பிரதானமான இலக்கே என்ன? நிம்மதியா வாழ்றது. அப்ப நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீதியை தெரிஞ்சதை விட அநீதியை நிறைய என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். காரணம் என்ன? என்னால யாரும் என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு சந்தோஷம் கிடைச்சதோ இல்லையோ, இன்னொருத்தருடைய சந்தோஷம் என்னால் என்ன செய்யக்கூடாது? கெடக்கூடாது என்கின்ற சிந்தனை பிரதானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப கட்டாயம் எங்களுக்கு அநீதி என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக அநீதி என்றால் என்ன என்று கேட்டா பெரும்பாலானவர்களுக்கு அதுக்கு பதில் என்னது இல்லை. ஒரே ஒரு பதில் சொல்லுவாங்க, சூடு என்றா என்னன்னு கேட்டா குளிருக்கு எதிரானது, அப்படி சொல்லலாம். வழங்கிட்டா நன்மை என்றா என்ன? தீமைக்கு எதிரானது. இரவண்டா என்ன? பகலுக்கு எதிரானது, இப்படி சொல்லலாமே தவிர அதுக்குரிய சரியான வரைவிலக்கணத்தை நிறைய பேர் என்ன அநீதி என்றால் என்ன அப்படி என்று சொன்னா நம்ம என்றைக்காவது யோசிக்கிறோம் அநீதி என்றால் என்ன, அநீதி என்றால் என்னன்னு யோசிக்கிறோமான்னு கேட்டா நம்ம அதுக்கு நம்மகிட்ட சரியான ஒரு வரைவிலக்கணம் இல்லை, சரியான ஒரு வரைவிலக்கணம் எங்களிடத்துல இல்லை. அதனால சில பொழுதுகளில் அநீதிகளை நம்ம நிறைய நியாயப்படுத்தி எல்லாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அநீதிகளை நம்ம பல நேரங்களில் நியாயப்படுத்தி இருக்கிறோம். பெரிய பெரிய அநீதிகளை நமக்கு விளங்கிட்டாலும், கொலை செய்யக்கூடாதுன்றது விளங்கிடும், களவெடுக்க கூடாதுன்னு விளங்கிடும், மற்றவண்ட சொத்தை திருடக்கூடாது, இதெல்லாம் விளங்கிடும். இன்னும் சில அநீதிகள் எங்களுக்கு எப்போ இது அநீதி என்று விளங்காது. காரணம், அநீதி என்ற வரைவிலக்கணம் எங்களுக்கு என்னன்னு தெரியல. குர்ஆனையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிமுகம் என்ன அப்படி என்று சொன்னால், மிக பிரதானமான செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைவன் சொல்லுவதாக ஒரு செய்தியை சொல்லி காட்டார்கள். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தஸாலம். அநியாயம் செய்வதை இறைவன் சொல்றான், படைத்தவன் சொல்றான், அநியாயம் செய்வதை எனக்கே நான் தடை செய்து கொண்டேன். அநியாயம் செய்வதை எனக்கே நான் என்ன தடை செய்து கொண்டேன். உங்களுக்கு மத்தியிலும் அந்த அநியாயத்தை நான் தடை செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு செய்தி. அதாவது உண்மையில யார் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா, எவனும் கேள்வி கேட்க முடியாது என்ற இடத்துல உள்ளவன் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே கேள்வி கேட்க முடியாது. உலகத்திலேயே எவரும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிற நாங்க நம்புறது கடவுளைத்தான். அவன் சொல்றான், நான் என் மீது அநியாயத்தை என்ன செய்தேன்? தடை செய்து கொண்டேன். உங்களுக்கு மத்தியிலும் அநியாயத்தை என்ன செய்திருக்கிறேன்?
தடை செய்திருக்கிறேன், எனவே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்ற. அதே போல அநியாயத்தை பற்றி இறை தூதர் சொல்லி தந்த ஒரு செய்திகள்ல உண்டுதான். இப்ப நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களை என்ன, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் மாற்று மத சகோதரர்கள் நம்ம சொல்றோம். எங்களுக்கு ஒரு செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம் என்று சொன்னால், அநியாயம் ஒருவனுக்கு இழைக்கப்பட்டு விட்டால் அவனது பிரார்த்தனையை அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அந்த இடத்துல தன்னை அவன் நிராகரிச்சிட்டானே அப்படி என்று கடவுள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். கடவுளுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமானவராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது, சொல்லி தருது. இதை உங்களுடைய அதாவது இஸ்லாம் அல்லாத நிலையிலிருந்து அதை பார்க்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்லது. ஆனால் இஸ்லாத்துக்குள்ளிருந்து நீங்க பார்க்கிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை என்ன செய்யும், உடனே அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாளை அதாவது மறுமை இறைவனுடைய அதாவது விசாரணை நேரத்தில், விசாரணை மன்றம் நம்ம நம்புறோம், மறுமை நாள் நம்புறோம், இறந்த பின்னால் எழுப்பப்படுவோம் நம்புறோம். அந்த எழுப்பப்படுகின்ற நாளில் இறைவன் அதாவது ஒரு சுபசோபனம் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இறைவன் ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக, பிரதானமான முதல் மனிதராக யார் இருப்பார் தெரியுமா, நீதியாக வாழ்ந்த அரசர், நீதியாக வாழ்ந்த மன்னர் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரு. இதனூடாக என்ன செய்தி சொல்லப்படுதுன்னா, ஒரு மன்னனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரை கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் நீதியாக நடந்தால் அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அநியாயம் என்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பிரதானமாக தடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றம் ஒன்று இருக்குமாக இருந்தால், அந்த நீதிமன்றத்தில் அநியாயம் என்கின்ற அம்சத்தை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் அங்க வாழுவதாக இருந்தால், உண்மையில் இஸ்லாம் அங்க வாழுவதாக இருந்தால், அங்க அநியாயம் என்பதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது அநியாயம் என்றுதான் பார்க்கப்படணுமே தவிர, இவர் யார், இவர் முஸ்லிமானவரா முஸ்லிம் அல்லாதவரா, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்கின்ற அடிப்படையில் அது என்ன செய்யப்படாது, நோக்கப்பட மாட்டாது என்ற செய்தி இஸ்லாம் அந்த உத்தரவாதத்தை என்ன செய்கிறது, சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம இது முதலாக வழங்கிட்டோம். சரி, ஓகே, இஸ்லாத்தில் அநியாயத்துக்கு எதிரான செய்திகள் நிறைய உண்டு, அநியாயம் என்பது கடுமையான தண்டனை அப்படி என்று சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம்.